பூஜை முறைகேடு தொடர்பாக வழக்கு தொடுத்துவிட்டு திமுக பாஜக கூட்டணி குறித்து சுப்பிரமணிய சாமி பேசுவது வேடிக்கையாக உள்ளது என காந்திய மக்கள் இயக்க தலைவர் தமிழரசு மணியன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவரிடம் எமது செய்தியாளர் ரத்னவேல் நடத்திய நேர்காணலை இப்போது பார்க்கலாம். திமுகவோட முதல்வர் வேட்பாளரா ஸ்டாலின் அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லி சுப்பிரமணியன் கருத்து தெரிவிக்கிறார். இதன் மூலமா பாஜக கூட்டணி திமுக கூட்டணி அமைய ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஐயா எப்படி பாக்குறீங்க? சாத்தியமே இல்லாத ஒன்றை சுப்பிரமணியன் சுவாமி சொல்லி இருக்கிறார் என்றுதான் நான் நினைக்கிறேன். சுப்பிரமணியன் சுவாமியை பொறுத்தவரையில் எப்படியாவது ஜெயலலிதாவை வீழ்த்திவிட வேண்டும் என்பதற்கு மேல் வேறெந்த அரசியல் அடித்தளமும் இல்லை. இதில் சுப்பிரமணியன் சுவாமி சொல்லக்கூடிய இந்த கூட்டு ஏதாவது ஒரு கொள்கையின் அடிப்படையில் இருக்கிறதா என்று யோசித்து பார்க்க வேண்டும். நீங்கள் இன்றைக்கு 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல், அந்த ஊழலில் என்ன தீர்ப்பு வரும் என்று தெரியாத நிலையில் அந்த ஊழல் குறித்து மிகப்பெரிய அளவுக்கு நீதிமன்றத்திலே நின்று வழக்கு தொடுக்கக்கூடியவர்கள் ஒருவராக இருக்கக்கூடிய சுப்பிரமணியன் சுவாமி அதே கருணாநிதியினுடைய மகன் ஸ்டாலினை முதலமைச்சராக கொண்டு வருவது என்று சொன்னால், கருணாநிதியை தொட்டால் பாவம், ஸ்டாலினை தொட்டால் தீட்டு விலகி போகும் என்பது போன்ற ஒரு புதிய சித்தாந்தத்தை இந்த அரசியலில் புகுத்த நினைப்பது முழுக்க முழுக்க சுப்பிரமணிய சுவாமியினுடைய சுயநலமே தவிர இதில் எந்த விதமான பண்பு சார்ந்த அரசியல் அடித்தளமும் இல்லை என்பதுதான் முழுக்க முழுக்க உண்மை. அப்படியே திராவிட முன்னேற்றக் கழகமும் விஜயகாந்தினுடைய தேமுதிகவும் காங்கிரஸ் கட்சியும் ஒன்றாக இணைந்து ஒரு கூட்டணியை அமைத்தாலும் கூட அந்த கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெற்று ஆட்சி நாற்காலியை கைப்பற்ற முடியாது என்பதை நான் மிக உறுதியாக சொல்கிறேன்.